அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர், அதாவது ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுவும் ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு 3 வகையாக பிரித்து நம்ம ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கில் வின் பண்ணாக்கா நம்மளுக்கு ஒரு கேஷ் வரும். அந்த கேஷை நோக்கி தான் நம்ம இந்த மாதிரி ரிசல்ட் எண்களை அவங்க கொடுக்குற எண்கள் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணி வின் பண்ணுற முயற்சியில் இருக்குவோம். அந்த முயற்சிக்கான ஒரு ஆலோசனையாக இந்த நம்பர்கள் வரலாம், இடம்பெறலாம்ன்ற ஒரு ஆலோசனையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராகவே கொடுக்குறோம். நேர்த்தியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் வெளியில் போயிருந்தனால நேற்று கொடுக்க முடியல. ஆனால் நேற்றுக்கான வின்னிங் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்தியை பொறுத்தவரையிலையும் வின்னிங் எண் பார்த்தீங்கன்னா 801, அதாவது 339 801 தான் அடிச்சிருந்தது. நேற்று கொடுக்க முடியல. சரி, இன்னைக்கு என்ன கெஸ்ஸிங் நம்ம எடுக்க போகிறோம், என்ன நம்ம போர்டுக்குள்ளலாம் எந்த எண்களை இடம்பெற வைக்க போகிறோம்னு பார்ப்போம். சரி வாங்க டைரெக்டாக ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கு பொறுத்தவரையில் என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி, ட்ரா நம்பர் 390. இன்றைக்கி என்ன ஏ போர்டில் நம்ம எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி அண்ட் சி. இன்றைக்கி ஏபிசி போர்டில் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 084, அதாவது பார்த்தீங்கன்னா 094 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 094 புரியுதுங்களா, 094 084 அப்படின்ற அடிப்படையில் 4க்கான வாய்ப்பு அமையும்னு நினைக்கிறேன். இந்த 4க்கான வாய்ப்பு அமையலாம். அப்படி இல்லை என்றால் வேறு என்ன அமையலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5க்கான வாய்ப்பு அமையுமான்னு பார்க்கணும். ஏன்னா 85 அடிப்படையில் 5 வருமா இடம்பெறுமான்னு பார்க்கணும். ஏன்னா 685 இங்கே 68 இருக்குது. ஒருவேளை 985 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 985 அப்போது 5க்கா ஏ போர்டில் இடம்பெறுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 5க்கான வாய்ப்பு அமையலாம் அப்படின்றது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 85 இருக்குது. அப்போ 685னா 685 இங்கே பார்த்தீங்கன்னா 1685 605 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 5க்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது பி போர்டை பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது 09, அதாவது பார்த்தீங்கன்னா 809 இங்கே 98 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 689 அப்படின்னு 09 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு 9க்கான வாய்ப்பு பி போர்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரை என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 9க்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அதாவது சி போர்டில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 019 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 19 இருக்குது, கீழே 0 இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 019 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் 019க்கான ஆப்ஷன் சி போர்டில் இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4க்கான ஒரு வாய்ப்பு சி போர்டில் அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 014004 அப்படின்ற ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 4க்கான வாய்ப்பையும் நம்ம சி போர்டில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9 அல்லது இந்த 9 இல்லைன்னா 2க்கான வாய்ப்பு அதிகமாக சி போர்டில் பி போர்டில் இருக்குது. அப்போது 2க்கான வாய்ப்பு இந்த பி போர்டில் வருமானு பாருங்கள். ஏன்னா இதை ஸ்ட்ராங்காக பாருங்கள். இது என்னையை பொறுத்தவரையிலும் இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டின் அடிப்படையில் இது இடம்பெறுது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற சார்ட்டுங்களை கெஸ் பண்ணும்போது இந்த 2 பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இந்த 2 கொஞ்சம் சரியாக கவனிச்சிங்க. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். டைரெக்டாக நம்ம அங்கே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் சரியாக விளக்கியிருப்பேன். நம்ம வீடியோவை ஃபுல்லாக கவனிச்சுட்டே வாங்க. கவனிக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அருகாமையிலே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அப்படி தான் இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கொடுக்குற இந்த ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆனால் வீடியோ கொடுக்கும்போது அங்கேருந்து தான் வெற்றி. கொஞ்ச நேரம் உங்களால் நின்று ஒரு வீடியோவே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நிமிஷமோ 10 நிமிஷம் தான். அதுக்கே நீங்கள் செலவழிக்க விரும்பினா உங்களால் வெற்றி பெற முடியாது. எந்த வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வெற்றி அங்கே தான் கிடைக்கும். அந்த அடிப்படையில் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங். இதுதான் கொஞ்சம் உங்களுடைய கெஸ்ஸிங்கை வச்சு மாறுதலாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு வின்னிங் எடுக்க முடியும். ஏன்னா இது உறுதிபூர்வமான இதேன்னு கொடுக்க முடியாது. இது ஒரு கேமிங்கை பொறுத்தவரையும் அப்படி இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்தவரையும் 2 கொடுக்குறேன். ஏன்னா 2 மேலே எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் 2 கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இதிலேருந்து உங்களுக்கு வெற்றி எண்கள் சரின்னு பட்டால் நீங்கள் ஒரு வேளை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு வெற்றி எண்கள்னு பட்டால் தாராளமாக பே பண்ணி விளையாடுங்க. கட்டாயம் இல்லை. நிறைய கெஸ்ஸிங் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். புரிதல் வந்தால் ஈஸியாக உங்களால் வின் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குறைஞ்ச ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூஸ் வராமல் இருக்குது. உங்கள் சப்போர்ட்டிவ் எங்களுக்கு தேவை. சப்போர்ட்டிவ் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் எடுத்து கொடுக்கணும். நிறைய சார்ட்டுங்களை நாங்கள் வாட்ச் பண்ணணும், அதிலேருந்து எடுக்கணும். எது சரி எது தவறு நாங்கள் நிறைய நம்பரை சூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு நல்ல நம்பரை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்குறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம எடுக்கிற அதாவது பார்த்திங்கன்னா எடுத்த நம்பரை ஒரு சில நம்பருங்களை நம்ம எப்படி சொல்கிறதுனா எடுத்துருவோம். அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம். ஃபில்ட்ரு பண்ணதுலேருந்து தான் வின்னிங்னு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நம்பர் எடுக்கிறோன்னாக்கா எடுக்கிற நம்பரை தாண்டி வேறு நம்பர் நம்ம வெளியில் தள்ளியிருப்போம். அந்த நம்பரே வின்னிங் என்ன வரதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில நேரங்களில் இப்படி இருக்கும். கொஞ்சம் பாருங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து கெஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி எடுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன்.